சொன்னாங்க. அந்த ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வந்து நான் வந்து டவுட்னா டக்குன்னு கேட்டுருவேன். சார் இந்த மாதிரி இந்த ரோலு இந்த கேரக்டர் இப்படி பேசணுமா சார், இப்படி பேசணுமா சார்? நான் 100 வாட்டி டவுட் கேட்டாலுமே மூஞ்சி சுளிக்காமல் உட்காந்து நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன், இதில் இது இப்படி மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜா காமராஜ் சார் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதர். அவர் எத்தனை வாட்டி நம்ம டவுட் கேட்டாலும் அதை சொல்லி இந்த மூட் இப்படி தான் வரணும், இதுக்கு இப்படி தான் பேசணும், இந்த இடத்துல இது ஸ்டாப் இருக்கணும், ஒன்றொன்றும் அவரு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாலே அந்த கேரக்டர் நல்லா வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ஃபாலோ பண்ணோம், அது வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சீரியஸான ஆள்னு சொல்லுவாங்க அவர், அப்படிதானா? அவர் வந்து ஸ்பாட்டில் பேசவே மாட்டார். அப்படி சீரியஸான ஆளாக நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப அமைதியாக, அவர் எங்கே இருக்காருன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு அவருக்கு இது ஓகேவா இல்லையான்னு எட்டி பார்த்தா கூட இருக்க மாட்டார். அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஸ்பாட்டில். பட் சைலண்ட்டாக இருந்தால் அவர் வாங்க வேண்டிய வேலை எல்லாமே கரெக்டாக வாங்கிடுவார்.